திண்டுக்கல் ஒன்றிய அதிமுக இளைஞரணி துணைச் செயலர் சபாபதி வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார். அதில் 2014ஆம் ஆண்டில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளராகவும் அப்போது அமைச்சராகவும் இருந்த நத்தம் விஸ்வநாதன் சார்பில் பலருக்கு தேர்தல் செலவுக்கு பணம் வழங்கியதாக கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் செலவுக்காக 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 22, 23 ஆகிய தேதிகளில் 33 பேருக்கு 4,98 லட்சம் ரூபாய் வழங்கியதாக கூறியுள்ளார். ஆனால் தேர்தல் முடிந்ததும் அதில் 2 கோடி மட்டுமே நத்தம் விஸ்வநாதன் திருப்பி தந்ததாகவும் மீதமுள்ள 2,98 லட்சம் ரூபாயை தரவில்லை என்றும் கூறியுள்ளார். பணத்தை திருப்பி கேட்டால் குடும்பத்தோடு ஒழித்து கட்டி விடுவேன் என நத்தம் விஸ்வநாதன் மிரட்டுவதாகவும் மனுவில் சபாபதி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து பிப்ரவரி 7ஆம் தேதி திண்டுக்கல் வடக்கு காவல் ஆய்வாளரிடம் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறியுள்ள மனுதாரர் சபாபதி நத்தம் விஸ்வநாதன் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரியுள்ளார். தமது குடும்பத்துக்கு பாதுகாப்பு வழங்கவும் மனுவில் கேட்டுக்கொண்டார். இதுகுறித்து விசாரித்த நீதிபதி சொக்கலிங்கம் திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தார்.